ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைட் ஃபார் மை வே சீரிஸோட 14வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல யாரையோ ஆம்புலன்ஸ்ல ரொம்ப சீரியஸா ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல டாங்மேனோட வாதியாரும் யாராவும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப யாராவோட முகம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. இதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை காமிக்கிறாங்க. அதுல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே அந்த ஓனரோட வீட்டு கபோர்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு டாங்மேன் ஒரு கோல்ட் ஸ்டிக் எடுத்துட்டு அந்த கபோர்டை திறக்க போறான். அப்படி அவன் அந்த கபோர்டு கிட்ட கையை வைக்கும் போது யாரோ அவனை கூப்பிட்டு அங்கெல்லாம் யாருமே இல்லடா, லூசு மாதிரி பண்ணாம வாடான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போறா. அவ போனதுக்கு அப்புறமா தான் அந்த ஓனருக்கு மூச்சே வருது. இதுக்கு அப்புறமா யாரா டாங்மேனை தரன்னு இழுத்துட்டு அவங்க வீடு இருக்க பக்கமா படிக்கட்டுல கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப அவன், நீ எதுக்காக இப்படி பண்ற, அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருந்தாங்க, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா, டேய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, அது அவங்களோட பர்சனல் விஷயம். நானும் தான் அந்த கபோர்டுக்குள்ள யாரோ இருக்கிறத பார்த்தேன். ஆனா நம்ம அவங்களோட வீட்டுக்குள்ள போனப்போ அந்த அம்மா லிப்ஸ்டிக்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அது அவங்களோட பாய் ஃப்ரெண்டா இருக்கும். இந்த விஷயத்துலலாம் நம்ம தலையிடுறது நல்லா இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் வாயை பொழந்துவோ அப்படியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா யாரா டாங்மேன் கிட்ட, அந்த ஏரன் வீட்டை விட்டு வெளியே வந்ததை நீ பாத்தியா, நான் ஒரு தடவை கூட வெளியே வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன், அவளை பத்தி நமக்கு என்ன பேச்சு, பேசாம வீட்டுக்கு போய் தூங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா, நான் உன் கூட வந்து தூங்குவான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. டாங்மேன், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா, எப்ப பார்த்தாலும் ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா தங்க கூடாது, ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பேசாம போய் தூங்கணும்னு சொல்லிட்டு அவனோட வீட்டு டோரை திறந்து உள்ள போய் கதவை சாத்துறான். இவளும் விடாம அந்த வீட்டோட கதவு பாஸ்வேர்டை போட்டு உள்ள போறா. இதுக்கு அப்புறமா அந்த ஓனரோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க அந்த கபோர்டுக்குள்ள இருந்து யாரோட அப்பாவும் டாங்மேனோட அப்பாவும் பொத்துன்னு கீழே விழுறாங்க. அப்புறமா எந்திக்க முடியாம ஐயோ அம்மானு தத்தளிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்புறமா அந்த நாமில், நீங்க எதுக்காக அந்த கபோர்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஓனரை பார்த்து, ஏமா இவங்க ரெண்டு பேரும் யாரு, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, இதுல யார் அவருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும், நீ என்ன இவள அம்மானு கூப்பிடுறான்னு கேட்டுட்டு இருக்க. இவனும், ஆமா நான் தான் இவங்களோட ஒரே பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த ஓனர் அவங்க ரெண்டு பேரையும் அவங்க வீட்டு வாசல்ல கூப்பிட்டு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நான் எதையும் வேணும்னு பண்ணல, நான் இங்க வரணும்னு நினைக்கல, ஆனா வர வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனோட அப்பா இவ்வளவு நாள் தள்ளி இருந்துட்டு இப்ப வர வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவங்களும், என் வாழ்க்கை இது வரைக்கும் சந்தோஷமா இருந்ததே இல்ல, நான் ஒரு நாள் கூட ஒரு அம்மாவா இல்லாம இருந்ததே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரோட அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக உண்மையெல்லாம் சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு அந்த அம்மாவும், என் குழந்தை விஷயத்துல இனிமே உண்மையை மறைக்க சொல்லி என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த நாமில் அவனோட வீட்டு சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அந்த ஓனர் பதுக்கி வச்ச அந்த பாக்ஸ பாக்குறான். அதுக்குள்ள ஒரு மொபைல் போன் இருக்கும், அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டாங்மேனும் யாராவும் டாங்மேனோட வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யாரா பெட்ல படுத்துக்கிட்டு தரையில உட்காந்துன்றத டாங்மேன் கழுத்திலே எட்டி உதைக்கிறா. அதுக்கப்புறமா, நீ நாளைக்கு மேட்சுக்குள்ள வெயிட் போட்டுருவியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்ட அவனும், அதை இப்படி உதைச்சுதான் கேட்கணுமா, அதெல்லாம் விட்டு தள்ளு, நாளைக்கு தானே உனக்கு 2 இன்டர்வியூ இருக்கு, நீ எதுக்கு போறன்னு சொல்லி பேச்ச மாத்த பாக்குறான். அதை கேட்ட யாராவும், இந்த மாதிரி பேச்ச மாத்திரவெல்லாம் வேண்டாம், நான் சொல்ற பேச்சை நீ கேட்கவே மாட்டேன்னா என்ன எதுக்காக லவ் பண்ற, நான் என்ன நீ வளர்க்குற நாயான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப யாராவுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யாராவும் அந்த டிவி வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு சொல்ல இவனும் கம்மி பண்றான். அப்போ இவங்க வீட்டு மேல இருந்த வீட்டுல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப யாரா, அவ அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு ஏரனை நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட டாங்மேனும், அவளை பத்தி உனக்கு என்ன கவலை, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஏரன் அவளோட வீட்டுல ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல யாரோட அப்பாவும் டாங்மேனோட அப்பாவும் அந்த ஓனரோட வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ டாங்மேனோட அப்பா யாரோட அப்பா கிட்ட, இவளுக்கு எப்படா இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதை கேட்ட யாரோட அப்பாவும், உனக்கு என்னடா கவலை, நம்ம பேசாம வீட்டை பார்த்து போவோம் வான்னு சொல்ல, டாங்மேனோட அப்பா, வந்ததுதான் வந்துட்டோம், நம்ம பசங்களை போய் பார்த்துட்டு போலான்னு சொல்ல, யாரோட அப்பா, என்னன்னு சொல்லுவேன், நம்ம இந்த நேரத்துல வந்தா அவங்களுக்கு சந்தேகம் தான் வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டாங்மேனோட அப்பாவை பார்த்து, ஆமா நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேட்க, அதுக்கு டாங்மேனோட அப்பாவும், டே என்னோட ஊருக்கும் இந்த ஊருக்கும் டைரக்ட் பஸ் இருக்குடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட யாரோட அப்பா கடுப்பாய், சும்மா என்னத்தையாச்சும் உளறிக்கிட்டு இருக்காதரா, பேசாம போலாம் வான்னு சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்பி போறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாரா அந்த அனௌன்சர் இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கா. அப்போ டாங்மேன் ஓடி வந்து அவளுக்கு தேவையான பொருள்லாம் அவளோட பேக்ல வச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அவளை பார்த்து, எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு, ஏன்னா நீ ரொம்ப கோவமா பேசிட்டு வந்த இன்டர்வியூல தான் உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க, ஆனா எப்படி உன்னை ஓகே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது வேற எந்த இன்டர்வியூவும் இல்ல, ஏரன் பேச்சை கேட்டுட்டு யாரா வெறுப்பேத்துனா அந்த ஏரனோட ஃப்ரெண்ட் இருந்த அந்த கம்பெனில தான் இவளை அடுத்த லெவலுக்கு செலக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமா டாங்மேன், உனக்கு என்ன தேவைன்னு நீ முடிவு பண்ணிட்டல, இது உனக்கு செட் ஆகும்னு உனக்கு தோணுதான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்டு அவளும், ஏன்டா இப்படி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருக்க, நான் ஒரு ஆங்கரா இருக்க தான் ஆசைப்படுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட டாங்மேன், இங்க பாரு, நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, நீ இருக்கிற இடத்த உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த டாங்மேனும் கிம்டாக்ஸும் ஃபைட் பண்றதுக்காக ஒரு போட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டோ ஷூட்டுக்கு டாங்மேன் கூட அந்த ஜான் கேரளாஸ் வந்ததை பார்த்து கிம்டாக்ஸும் லைட்டா ஜர்க் ஆகுறான். அதுக்கப்புறமா அந்த போட்டோ ஷூட்ல போட்டோ எடுத்துட்டு
இருந்த எல்லாருமே ஜான் கேரலாஸை பார்த்து அவங்க பின்னாடி போயிட்டு இருக்க. இதுக்கப்புறமா டாங்மேனும் கிம்டாக்ஸும் போஸ்ட் கொடுத்து அந்த போட்டோ ஷூட்லாம் முடிச்சிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாரா பஸ்ல இன்டர்வியூக்காக போயிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அவ இதுக்கு முன்னாடி கோவமா பேசிட்டு வந்த அந்த இடத்துல இன்டர்வியூக்காக அவளை கூப்பிடுறாங்க. ஆனா அவ அங்க இருக்க மாட்டா. இவ வேகமா அந்த ஃபைட்டிங் ஸ்டுடியோல நடக்கிற இன்டர்வியூக்காக போயிருப்பா. அங்க போயிட்டு ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தவங்க நீங்க ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஆனா இந்த ஃபீல்ட்ல ஆங்கரா இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. யாராவும் அது உங்களுக்கு தான் ஒரு பெனிஃபிட்டா இருக்கும், நீங்க மட்டும் என்ன செலக்ட் பண்ணலன்னா உங்களோட ஆப்போசிட் கம்பெனில போய் நான் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஃபீமேல் ஆங்கரை வச்ச பெருமை அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்க. இவ பேசின விதம் அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அவங்களும் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, நாளைக்கு நடக்க போற ஒரு பெரிய ஈவெண்ட்ல நீங்க பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்பரா நம்மளெல்லாம் செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கா. அப்பா அந்த இன்டர்வியூ எடுத்தவர் இந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர், நீங்க என்ன சார் பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய ஈவெண்ட்ல இவங்களை தூக்கி போடுறீங்க, நம்ம ஏற்கனவே அந்த ஈவெண்ட்டை நடத்துறதுக்கு வேற ஒரு பெரிய ஆள் கிட்ட நல்ல அமௌண்ட் கொடுத்துட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யார் அதுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுத்தவரும் கேட்டுட்டு இருக்க. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து அந்த இடத்துக்குள்ள ஏரன் வரா. இவங்களுக்கு தான் நம்ம நிறைய காசு கொடுத்து ஹையர் பண்ணிருக்கோம்னு அந்த இன்டர்வியூ எடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இன்டர்வியூ எடுத்தவரும் ஏரனை பார்த்து யாரா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாங்க, நீங்க அவங்கள விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாளைக்கு நான் உங்களை வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏரனும் இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொல்றீங்களா, நான் எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கேட்டுட்டு இருக்க. அந்த இன்டர்வியூ எடுத்தவரும் அதுக்கு தான் நாங்க உங்களுக்கு அதிக சம்பளம் கொடுத்துருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஆளு இவங்க ரொம்பவே ஃபேமஸான ஆளு. ஒரு தடவை இவங்க இந்த இடத்துக்கு மேட்ச் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப பெரிய நியூஸ் ஆச்சு. இவங்க மட்டும் இந்த இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தவர், இங்க பாருங்க மைக்க புடிச்சு பேசுறதுக்கு ஃபேமஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல, நல்லா திறமையா பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா அந்த இன்டர்வியூக்கு வந்த இன்னொரு பையன் அந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து, நான் நிறைய மாஸ்டர் டிகிரி எல்லாம் பண்ணிருக்கேன், என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தவர், மைக்க புடிச்சு பேசுறதுக்கு எதுக்குப்பா மாஸ்டர் டிகிரி, அங்கிட்டு ஓரமா போப்பான்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு அடுத்து யாராவது அந்த இன்டர்வியூல முடிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரா. எப்படி தடவை என்ன செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட முழிச்சிட்டு இருக்கா. அப்பா அவகிட்ட அந்த இன்டர்வியூ நடந்த இடத்துல ஏரனை ஹையர் பண்ணிட்டோன்னு சொன்ன அந்த ஆள் வராரு. அவரு யாரா கிட்ட வந்து, நான் உன்கிட்ட உள்ள பேசினதை மனசுல வச்சுக்காத, நீ ஏரனையே தோக்கடிச்சிட்ட, அது மட்டும் இல்லாம ஏரனுக்கு இப்பெல்லாம் சுத்தமா வேலையே கிடையாது, அவங்களுக்கு எந்த இடத்துலயும் வேலை யாரும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கிட்ட ஏறாவும் எதுக்குன்னு கேட்க, அதுக்கு அவரு ஏரனோட முன்னாள் கணவர் குடும்பம் அவ மீடியால இருக்கிறத சுத்தமா விரும்பல, அதனாலதான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஏரனால இனிமே மீடியாக்குள்ள வரவே முடியாது, அவங்களோட பேர் கூட சோசியல் மீடியால நாரி போச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா யாரா பஸ் ஸ்டாப்புக்கு வரா. அங்க வந்து பார்த்தா ஏரன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்த யாராவும் இவ எதுக்காக கார்ல போகாம பஸ் ஸ்டாப்ல இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த ஸ்டாப்புக்கு ஒரு பஸ்ஸும் வருது. ஏரன் அதை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்க. யாரா அவளை பார்த்து, இந்த பஸ் நம்மளோட ஏரியாவுக்கு தான் போகுது, உனக்கு வேணா என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏரன், என்னால உன்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் முதல்ல பஸ்ஸுக்குள்ள ஏறி போறா. அதுக்கப்புறமா டிக்கெட் எவ்வளவுன்னு கேட்டுட்டு அவளோட பர்ஸுக்குள்ள காசு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கா. அவகிட்ட சுத்தமா காசு இல்ல போல. அதை பார்த்துட்டு இருந்த யாரா அவளுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சீட்ல போய் உட்காடுறாங்க. அப்போ அந்த பஸ்ஸுக்குள்ள ஏரனை பார்த்து அவளை பத்தி எல்லாரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க. யாரா தன்னோட போனை எடுத்து சோசியல் மீடியாவை பாக்குறா. அதுல ஏரனை பத்தி ரொம்ப தப்பு தப்பா எழுதி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவ காசுக்காக தன்னோட பாய் ஃப்ரெண்டே விட்டுட்டு ஒரு பணக்காரன கல்யாணம் பண்ணிட்டான்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவ பாய் ஃப்ரெண்ட் கூட எடுத்த போட்டோ எல்லாத்தையுமே சோசியல் மீடியால லீக் பண்ணி விட்டுருப்பாங்க. இதையெல்லாம் பார்த்த யாராவும் அவளை பார்த்து பாவப்பட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல கிம்டாக்ஸோ அவனோட அசிஸ்டன்ட் கூடயும் அவனோட வாதியார் கூடயும் கார்ல உட்காந்துட்டு இருக்கான். அப்போ செம்ம கோவத்துல அந்த கார்லாஸ் எதுக்காக அவன் கூட இருக்கான், அவனை எப்படியாச்சு அவன் கிட்ட இருந்து பிரிச்சிருங்க, யாருக்காச்சும் லஞ்சத்தை கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் கூட இருந்த அந்த அசிஸ்டன்ட் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்த பாக்குறான். ஆனா அந்த வாதியார் அவனை பார்த்து, இங்க பாரு அந்த கேர்லாஸ் உன்னோட காசுக்காகலாம் வேலை பார்க்க மாட்டான், இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. கிம்டாக்ஸு கடுப்புல அப்படின்னா அவங்கள அந்த ஃபீல்டை விட்டு ஒழிச்சுக்கிட்டதுக்கு என்ன வழி அதை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வாதியார், இதுக்கு மேல என்னால உன் கூட இருக்க முடியாதுடா சாமின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி போக பாக்குறாரு. இவனும் அந்த காரை விட்டு இறங்கி பின்னாடியே போய் எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, அந்த வாதியார் டாக்ஸு கிட்ட, இங்க பாரு அந்த டாங் மேன் அந்த வாதியார் கிட்ட போறதுக்கு முன்னாடி என் கிட்ட தான் ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லி வந்தான், ஆனா நான் காசுக்காக உன் கூட சேர்ந்தேன். அந்த வாதியார் சில்வர் மெடல் ஜெயிச்சும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கான், ஆனா நான் கோல்டே ஜெயிச்சும் கூட மானத்தை இழந்து நின்னுகிட்டு இருக்கேன். என்னதான் டாங் மேன் திறமசாலின்னு தெரிஞ்சாலும் நான் உன் பின்னாடி தான் நின்னேன், உன்னை தப்பா வளர்த்ததுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல யாராவும் டாங் மேனும் அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப டாங் மேன் யாராவை பார்த்து, நாளைக்கு எனக்கு மேட்ச் இருக்குல்ல, இன்னைக்கு நைட் என் கூட வந்து தங்குறியா, நீ என் கூட இருந்தா ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும்னு கேட்டுட்டு இருக்க. யாரா நான் சியோல்கி கிட்ட என்ன சொல்லுவேன், எனக்கு அவகிட்ட சொல்ல பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட டாங் மேனும், நீ தானே அவகிட்ட சொல்றேன்னு சொல்ல, நீ தான் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த நேரம்னு பார்த்து சியோல்கி அந்த பக்கமா வந்துகிட்டு இருக்கா. அவளை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் பவ்யமா எந்திரிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா அவகிட்ட எப்படி இந்த மேட்டர் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சியோல்கி யாராவை கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள போக பாக்குறா. அப்ப டாங்மேன், இங்க பாரு, நான் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் யாரா கூட தூங்குறேன், அவளை ஒரு நாள் நைட்டு இங்க அமுச்சு வைக்கிறியான்னு கேக்குறான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து, நாளைக்கு எனக்கு மேட்ச் இருக்குல்ல, அதனாலதான் சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கியும் சிரிச்சுக்கிட்டு, நானும் உங்களை தடுக்க மாட்டேன்ப்பா, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் அமுச்சு வச்சிடறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனோட வாத்தியார் கடை போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஓனர் வராங்க. அவங்க சரக்கு பாட்டில் எடுத்துட்டு வந்து சரக்கு அடிக்கலாமான்னு கேட்க இவரும் சரின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா அந்த வாத்தியாரும் அந்த அம்மா கொண்டு வந்த சரக்கை அவங்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த ஓனரும் அந்த சரக்கு அடிச்சிட்டு, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா டார்லிங்னு கேட்க, அதை கேட்ட இவரும் எது டார்லிங்னு சொல்லி வாயை பொழந்துட்டு இருக்காரு. அதுக்கு இந்த அம்மாவும் உடனே வாயை பொழக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு போனை எடுத்து அந்த வாத்தியார் கையில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இதை நான் கேட்கற வரைக்கும் உங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டும்னு சொல்ல இவரும் சரின்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் அவனோட வீட்டு பக்கமா வரும்போது சியோல்கி வீட்டு வாசல்ல நிக்கிறான். அதுக்கப்புறமா அவளுக்கு கொஞ்சம் பழத்தையும் ஒரு பொம்மையும் வச்சுட்டு அந்த வீட்டு கதவை தட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு விழுந்து அடிச்சு அவனோட வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனோட வீட்டுக்குள்ள டாங்மேன் பக்கத்துல யாரோ உட்காந்துக்கிட்டு அவனோட காதுக்கு ஒத்தனம் கொடுத்துட்டு இருக்கா. அப்ப டாங்மேன், நீ ரொம்பவே கிரேட் தான், போன ஒரே இன்டர்வியூல நீ ஜெயிச்சிட்ட, அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் நாளைக்கு ஜெயிச்சேன்னு என்ன இன்டர்வியூ எடுப்பியான்னு கேட்க அதுக்கு யாராவும், ஆமா நான் எடுத்துதான் ஆகணும், ஆனா என்னால டாக்ஸ் எல்லாம் இன்டர்வியூ எடுக்க முடியாது, நீ கண்டிப்பா ஜெயிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா உன்னை பார்த்தா கொஞ்சம் பயந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் என்ன பார்த்தா அப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதை கேட்டு அவளை என்னையே ஏன்டா கேட்டுட்டு இருக்க, நான் நாளைக்கு மேட்ச் நடந்து முடிகிற வரைக்கும் கண்ணே சிமிட்ட போறது இல்ல, நான் உன்னே தான் பார்த்துட்டு இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட டாங்மேனும், உன் தலை குட்டியா இருந்தாலும் என்ன பார்த்துக்க நீயே போதுன்னு சொல்லி அவளை கட்டி பிடிக்க அவளும் கண் கலங்கிட்டு இருக்கா. நான் என்ன உன்னை ஃபைட்டே பண்ணாதுன்னு சொல்றேன், அவன் கூட மட்டும் ஃபைட் பண்ணாதன்னு மட்டும் தானே சொல்றேன், எனக்கு நாளைக்கு நடக்க போதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குன்னு அவளும் கண் கலங்கிக்கிட்டு, நீ என் ஃப்ரெண்டா மட்டும் இருந்தா நான் உன்னை போன விட்டுருப்பேன், ஆனா நம்ம 2 பேரும் லவ் பண்ணி வர தொலைச்சிட்டோம், அதனால தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு டாங்மேனும் எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து, இனிமே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். இதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு சென்சார் சீன் நடக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல மறுநாள் காலையில டாங்மேனும் யாராவது எந்திக்கிறாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பெட்ல படுத்திட்டு இருக்கும்போது டாங்மேன் அவளை பார்த்து, எனக்கு ஏதாச்சும் மயக்க மருந்து கொடுத்துட்டியா, எனக்கு எந்திக்கணும்னே தோணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாராவும், உன்னால எந்திக்க முடியலன்னா பரவாயில்ல, அப்படியே படுத்துக்கோ, உன்னோட வாத்தியாரை வேணா நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட டாங்மேன், நான் இவ்வளவு நாள உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா நான் உன்னை 500 மடங்கு அதிகமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாராவும், ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்கேன்னு அதை சீல கேட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டாங்மேன் அவளை வர்ணிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா அவளை கட்டி பிடிச்சிட்டு, உன் மேல ஒரு சூப் வாசனை அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும், ஏன்டா என் மேல சூப் வாசனை அடிக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்து சியோல்கி வீட்டு காலிங் பெல்ல அடிக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ டாங்மேன் அவகிட்ட, நீயே சொல்லிக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல, யாரா, அட பாவி, இப்பதானே நீ என் கூட நிக்கணும், இப்படி பாதியிலே அத்தை விட்டு ஓடுறியே, நான் எப்படி அவளோட மூஞ்சில முழிப்பேன், அவகிட்ட என்னன்னு சொல்லுவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும், நீங்க 2 பேரும் பொண்ணுங்க, உங்க 2 பேருக்குள்ள பேசிக்க 1000 விஷயம் இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து நான் என்ன பண்ண போறேன், நீ நல்லபடியா பேசுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு குட் லக் சொல்லிட்டு அங்க ஓடி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கி அவளோட வீட்டு லேப்டாப்ல உட்காந்து எதையோ நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்குள்ள வந்த யாரா, இங்க ரொம்ப அனலா இருக்கு, உனக்கு ஏதாச்சும் துணி துவைக்கணும்னா என்கிட்ட சொல்லு, நான் துவைச்சு போட்டுறேன்னு ரொம்ப புழுக்கமா இருக்க மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த சியோல்கி, ஏது இங்க புழுக்கமா இருக்கான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு, ஒரு வழியா 20 வருஷம் கழிச்சு உங்க மனசுக்குள்ள இருந்த விஷயம் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டீங்க போலியன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் அவனோட வீட்டுக்குள்ள சோகமா படுத்துக்கிட்டு இருக்க. அந்த ரூம்குள்ள டாங்மேன் வரான். அவனை பார்த்து ஜூமேன், ஏன்டா நீ என்ன என் லவ்வரா, ஒழுங்கு மரியாதையே கதவை தட்டிட்டு வர வேண்டியதுதானே கடுப்புல பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சோகமா தரையில படுத்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்து டாங்மேன், உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுதுருக்கேன்னு, உனக்கு என்ன மூச்சு விட கஷ்டமா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வயித்தை பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த ஜூமேனும், என்ன ரொம்ப ஓட்டாதானேன்னு சொல்லி சோகமா சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் அவனை பார்த்து, இங்க பாரு, உனக்கு முன்னாடியில இருந்து எனக்கு சியோல்கியே தெரியும், ஒரு பிரச்சனைனா நான் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்கவே மாட்டா, அவளுக்கும் நீ தான் சரியான ஆளு, கடைசியா ஒரு தடவை அவகிட்ட போய் கெஞ்சி பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஜூமேனும், அவகிட்ட போய் பேசுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அவ கூட யாரா இருக்கா, அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் ஜூமேனை கூப்பிட்டுட்டு யாராவும் சியோல்கி இருக்கிற ரூமுக்கு போறான். அங்க போயிட்டு அவனை உட்கார வச்சு சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யாராவுக்கு இவனை பார்த்தாலே கடுப்பாகுது. அவன் பக்கத்துல ஸ்பூன் எல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப டாங்மேன் யாராவை பார்த்து, இப்ப எதுக்காக நீ இவங்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா அவங்கள பார்த்து, நான் 3 முட்டை மட்டும் தான் செஞ்சேன்னு கோவமா சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேனும், பரவாயில்ல, எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாரா சியோல்கியை பார்த்து, இவெல்லாம் உட்காந்து சாப்பிடும் போது நீ ஏன் சாப்பிடாம இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கி அவங்க 3 பேரையும் கூப்பிடுறா. அப்பா அவளோட கம்ப்யூட்டர்ல யாரோ இவ செஞ்ச ஃப்ரூட் ஒயினை யாரோ வாங்குறேன்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. அதை பார்த்த 3 பேரும் இதெல்லாம் வழக்கமா ஆன்லைன்ல நடக்கிறதான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இது ஸ்கேமா இருக்குமோன்னு சியோல்கியும் பயந்துகிட்டு இருக்க. அதுக்கு அவங்க, ஒருவேளை அவங்க காசை கொடுத்து நீ பொருளை கொடுக்காம இருந்தாதான் ஸ்கேம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சியோல்கி, இதுக்கு
இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க 3 பேரும் நீ இந்த பொருள்லாம் வாங்கி செய்யறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சோ அதையெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க சியோல்கி 50 சென்ட்டுக்கு விற்கலாமா 70 சென்ட்டுக்கு விற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதை கேட்ட இவங்கலாம் இதை வச்சு உன்னால ஒரு பஸ் டிக்கெட் கூட வாங்க முடியாது, ஒரு நல்ல ரேட்டா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவளும் அப்படின்னா நம்ம $1 விற்கலாமான்னு சொல்லி கேட்கிறா. அதை கேட்ட இவங்க 3 பேரும் ஆளவிரா சாமி இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இவ இதுக்கு மேல போனா இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு யாரும் வாங்காம விட்டுருவாங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனுக்கும் டாக்ஸுக்கும் நடக்க போற ஃபைட்டுக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மீடியால வேலை பார்க்குற ஃப்ரெண்டும் வந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் யாராவும் டாங்மேனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப டாங்மேன் நீங்க பாரு எதுக்காக மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க, உன் பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபைட்ல கலந்துக்கிறது எவ்வளவு பெரிய பெருமையான விஷயம் தெரியுமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா அவன் மண்டையிலே கொட்டி இன்னைக்கு நீ ஜெயிக்கவே கூடாதுரா, நீ தோத்தாலும் பரவாயில்ல, உனக்கு வலிச்சாலோ இல்ல நீ தோப்பேன்னு தெரிஞ்சாலோ தயவு செஞ்சு பின்வாங்கிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் சரி நான் சாக போற நிலைமை வந்தா கண்டிப்பா பின்வாங்குவேன், ஆனா என்னால தாக்கு பிடிக்க முடியும்னா நான் கண்டிப்பா ஜெயிக்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாராவும் உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுறான்னு புலம்பிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஈஜின் சியோல்கியை மீட் பண்றா. அவகிட்ட நேத்து நைட்டு நானும் ஜூமேனும் சரக்கடிக்க போனோம், நேத்து நைட்டு 11 மணி வரைக்கும் அவர் குடிச்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கி இதெல்லாம் எதுக்காக இப்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு ஈஜினும் நேத்து நைட்டு ஃபுல்லா அவர் உன்னை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தாரு, அவர் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் தான் தேவையில்லாம உங்க 2 பேருக்குள்ள வந்துட்டேன், அவர் உனக்காக தான் என்ன ஆரம்பத்துல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அது தெரியாம நான் தான் உங்க 2 பேருக்கும் நடுவுல வந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறமா ஒரு கிஃப்ட் எடுத்து அவகிட்ட கொடுக்க சியோல்கியை என்ன இதுன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பாக்குறா. பார்த்தா ஈஜின் சியோல்கியும் ஜூமேனையும் ஒன்னா வரைஞ்ச வச்சு இவளுக்கு பரிசா கொடுத்துருப்பா. அதை பார்த்து சியோல்கியும் இதை எதுக்காக என்கிட்ட கொடுக்குறேன்னு கேட்க ஈஜின் இதை உங்களுக்கு கொடுக்கணும் போல தோணுச்சு அதான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் வேலை பார்க்குற கம்பெனில ஒரு பார்ட்டி வச்சிருப்பாங்க. அந்த பார்ட்டியில ஜூமேன் ஈஜின் சியோல்கி அவங்க 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஈஜின் அவங்க எல்லாரையும் பார்த்து நான் இந்த வேலையை விட்டு நிக்க போறேன், அதனால தான் இந்த பார்ட்டியில உங்களை கடைசியா சந்திச்சிடலாம்னு நினைச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது கேட்டு அங்க இருந்து எல்லாருமே உங்களை அனுப்பி வைக்க மனசே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த ஜூமேனோட அசிஸ்டன்ட் சியோல்கி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் அவளை பார்த்து நான் உங்களை டிராப் பண்ணிட்டுமா, உங்களுக்கு வேற யாரு மேலேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதையெல்லாம் ஜூமேனும் உட்காந்து பார்த்துக்கிட்டு ஒன்னும் பேச முடியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சியோல்கி அந்த அசிஸ்டன்ட பார்த்து நான் ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பிரேக்கப் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜூமேனுக்கு இவங்க பேசுறத பார்த்து பயங்கரமா காண்டாகுது. அவனும் சமைக்க கறி பத்தல, கொஞ்சம் கறி எடுத்துட்டு வாங்கன்னு அங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் யாராவ காமிக்கிறாங்க. அவ அந்த ஃபைட் நடக்க போற இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் தன்னோட ஆங்கர் வேலையை பார்த்துட்டு இருக்கா. நல்லபடியா அந்த ஸ்டேஜ்ல ஏறி பேசியும் முடிச்சிடுறா. அந்த இடத்துல அந்த ஃபைட்டை பார்க்கறதுக்காக அந்த ஹவுஸ் ஓனரும் அவங்களோட பையனும் வந்திருக்காங்க. இதுக்கப்புறமா டாங்மேன் அந்த இடத்துல ஃபைட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்பா அவனோட வாத்தியார் அவனை பாத்தீங்க பாரு, நீ தயவு செஞ்சு தரையில மட்டும் படுத்துறாத, உன்னோட கிரவுண்ட் ஸ்கில் ரொம்ப வீக்கா இருக்கு, ஜாக்கிரதையா சண்டை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் இந்த இடத்துக்கு வர 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நான் கண்டிப்பா அதை வீணாக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்த நாமில் அந்த ஓனரை பார்த்து டாங்மேனையும் யாராவையும் கை காமிச்சு இவங்க 2 பேர்ல யார் அதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த இடத்துக்குள்ள டாக்ஸும் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபைட் ஆரம்பிக்குது. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க நெருப்ப பத்த வைக்க கறி எடுத்துட்டு வரும்போது அது அவங்க கை தவறி அங்க இருக்கவங்க மேல விழ போக அது சியோல்கி மேலே விழ போகுது. அப்ப ஜூமேன் கொஞ்சம் கூட யோசிக்காம சியோல்கி முன்னாடி போய் அவளை மறைச்சுக்கிறான். அந்த கறி துண்டு இவனோட முதுகுல பட்டு இவனோட முதுகுல பயங்கரமான தீக்காயம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் டாங்மேனுக்கும் டாக்ஸுக்கும் நடந்துட்டு இருந்த ஃபைட்ல டாங்மேன் தான் லீடிங்ல இருப்பான். ஒரு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது டாங்மேனோட வாத்தியார் இங்க பாரு நல்லா விளையாண்டுட்டு இருக்க, தயவு செஞ்சு தரையில மட்டும் படுத்துறாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த டாக்ஸியோட அசிஸ்டன்ட் நீங்க எப்படியாச்சும் அவனை தரையில படுக்க போட்டுருங்க, அவன் மைண்ட் எப்படியாச்சும் குழப்பி விட்டுருங்கன்னு சொல்லி அவனுக்கு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இன்னொரு ரவுண்ட் ஆரம்பிக்குது. அப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது டாக்ஸோ டாங்மேன் கூட சண்டை போட முடியாம தரையில படுத்துக்கிட்டு அவனை தரைக்கு வான்னு சொல்றான். ஆனா டாங்மேனும் தரையில படுக்காம நின்னுக்கிட்டு நீ மேல எழுந்துச்சு வாடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது டாக்ஸி எப்படியாச்சும் அவனை கீழே விழ வைக்கணும்னு அவனை கட்டி பிடிச்சி அவன் காலெல்லாம் வார ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் ஸ்டிஃபா நின்னுட்டு இருக்கான். அப்போ டாக்ஸோ டாங்மேன் காது கிட்ட போய் அவளோட தங்கச்சியை பத்தி அவளால நிக்க முடியலன்னு இப்ப நீ நின்னுகிட்டு இருக்கியான்னு வெறுப்பேத்த இவனும் கடுப்பாயிடுறான். இதுக்கப்புறமா டாங்மேனும் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறான். அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு டாக்ஸும் அவனை எப்படியாச்சும் கீழே விழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் மேல எகிர்றான். இதுக்கப்புறமா டாங்மேன் அவனோட வெயிட் தாங்க முடியாம தரையில சாயும் போது டாக்ஸோ தலைய டாங்மேன் தலையில மோதுறான். இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அதுல டாக்ஸோட அசிஸ்டன்ட் டாக்ஸு கிட்ட இங்க பாருங்க, அவன் உங்களால ஜெயிக்க முடியலனா, அவன் உங்களால தரையில படுக்க வைக்க முடியலனா அவன் தலையில ஓங்கி முட்டிருங்க, நீங்க அவன் மேல ஏறி அவனோட சேர்ந்து கீழே விழும்போது இது தற்செயலா நடந்த விஷயம் மாதிரி தான் இருக்கும், இதை வச்சு இந்த மேட்சை டை ஆக்கி நிறுத்திடலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். இதே மாதிரி தான் அந்த டாக்ஸும் பண்ணிருப்பான். இதுக்கப்புறமா டாங்மேனோட கண்ணுல இருந்து ரத்தமா வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருந்த யாராவும் உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு
பாக்குறா. இதுக்கு முன்னாடி நைட்டு உனக்கு எங்கெல்லாம் அடிபடுன்னு சொல்லு, நான் அங்கெல்லாம் கிஸ் பண்றேன்னு சொல்லி அவனுக்கு கிஸ் கொடுத்ததை யோசிச்சு பாக்குறா. இதுக்கப்புறமா டாங்மேனோட கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஃபைட்டை பார்த்துட்டு இருந்த ஜட்ஜ் எல்லாம் டாங்மேனுக்கு ஆக்சிடென்டலா அடிபட்டதை பார்த்து இந்த மேட்சை இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மேட்ச் டிராவ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை பார்த்த டாங்மேன் அவனோட வாத்தியார் கிட்ட போயிட்டு ஏன் இப்பெல்லாம் பண்றாங்க, என்னால சண்டை போட முடியும், தயவு செஞ்சு என்ன சண்டை போட விடுங்கன்னு அழுதுகிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் அந்த மீடியால வேலை பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டு இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு அப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அவங்க பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்த அவங்க பையன் நாமில் அவங்கள பார்த்து உள்ள நடந்த சம்பவத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவங்கள பார்த்து நான் உங்களை அம்மானு கூப்பிடுறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல தானே, நான் நிறைய நாய்க்குட்டிங்க அனாதையாகிறத பார்த்திருக்கேன், நிறைய பேர் அந்த நாய்க்குட்டிங்களை வளர்த்து அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தோடனே அதை அனாதையா விட்டுருவாங்க, இப்ப என் நிலைமையே அப்படிதான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஓனரும் எதுக்காக நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அந்த நாமில் என்கிட்ட இருக்க ஒரு விஷயத்த யாராச்சும் பறிச்சுட்டு போனா எனக்கு எவ்வளவு கோவம் வரும்னு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த ஹவுஸ் ஓனர் நீ அவங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நாமில் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அந்த போனை என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூ மேனும் சியல்கியும் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பஸ் வர இவங்க ரெண்டு பேரும் உள்ள ஏறுறாங்க. அப்போ ஜூ மேன் நான் உனக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்குறேன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுக்கிறான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு சீட்ல போய் உட்காடுறாங்க. அப்போ ஜூ மேன் பின்னாடி காயம் பட்டதுனால சாய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் ஜூ மேன் குளிச்சுட்டு ரெடி ஆகுறான். அதுக்கப்புறமா தனக்கு அடிபட்டதை மறந்து பெட்ல படுக்கிறான். படுத்தவனே அவனுக்கு வலி பயங்கரமா இருக்கும் போல. அவனும் ஐயோ அம்மான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அவனோட வீட்டு காலிங் பெல் அடிக்க இவனும் டாங்மேன் தான் நினைச்சு வீட்டு கதவை திறந்து என்ட பெல் அடிச்சுட்டு தான் உள்ள வருவியான்னு சொல்லி கத்துறான். வெளியே வந்து பார்த்தா சியோல்கி நின்னுகிட்டு இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் எதுவுமே பேசாம பாத்துட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த டாக்ஸுவை எல்லாரும் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாம் இந்த ஃபைட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, இதுல எனக்கு என்ன இருக்கு, இவ்வளவு பெரிய அடியில யாரு காயம் இல்லாம தெம்பா நின்னுட்டு இருக்கா, இதுல இருந்தே தெரியலையே யாரு உண்மையா ஜெயிச்சதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு டாக்ஸோட வாத்தியார் வராரு. அவர் அவங்கிட்ட வந்து உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அக்கறையா கேட்டுட்டு இருக்காரு. அப்ப டாக்ஸோ நீங்க எவ்வளவு நேரம் எங்க போனீங்கன்னு சொல்லி கேட்க, சடனா டாக்ஸோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறமா அவனும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுறான். இதுக்கப்புறமா இவனை ஆம்புலன்ஸ்ல அள்ளி போட்டு போறாங்க. அப்ப ஆம்புலன்ஸ்குள்ள டாக்ஸோ கூட இருந்த அவனோட வாத்தியாரை பார்த்து டாங்மேனோட வாத்தியார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா அந்த ஆம்புலன்ஸ் கிளம்பி போகுது. இதையெல்லாம் யாராவும் ஓரமா நின்னுகிட்டு பாவமா பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த சீன் தான் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல பார்த்த சீன். இதுக்கப்புறமா டாங்மேன் அந்த ஃபைட்டிங் நடந்த பில்டிங்குள்ள இருந்து வெளியே வரான். வெளியே வந்த உடனே அந்த வாத்தியார் அவனை பார்த்து சீக்கிரமா வா ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்அப் பண்ணணும்னு சொல்ல இவனும் சரின்னு சொல்றான். அதுக்கப்புறமா யாராக்கிட்ட பேசலான்னு அவகிட்ட போகும்போது இவன் மூஞ்ச திருப்பிட்டு அங்கிருந்து போக பாக்குறா. இவன் விடாம அவளை கட்டி பிடிச்சிட்டு நீ ரொம்ப பயந்துட்டல என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா அவனை பார்த்து உன் இஷ்டத்தை தான் நீ இருப்பனா, எதுக்காக என்ன லவ் பண்ண, உன்னால முடியலன்னா தயவு செஞ்சு பின்வாங்கிடுன்னு சொன்னல, உன்னோட கோச் கூட தரையில போகாதன்னு தானே சொன்னாரு, ஏன் இப்பெல்லாம் பண்ணன்னு சொல்லி கேட்க அவனும் எனக்கு பெருசா அடிப்படலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட காதுக்குள்ள கொயின்னு ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. யாராவும் நான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவ பேசுற எதுவுமே அவனோட காது கேட்க மாட்டேங்குது. அவனோட காது ஃபுல்லா கொயின்னு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அவனும் யாராவை பார்த்து நீ எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ பேசுறது எனக்கு கேட்கவே மாட்டேங்குது, இந்த இடம் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்குன்னு பயத்துல கத்திக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த அடுத்த எபிசோட்ல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல வச்சு சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.